வணக்கம். வெல்கம் டு ராஜன் ரியல் எஸ்டேட் தாம்பரம். இது எங்கன்னா வெஸ்ட் தாம்பரம் முடிச்சூர் ரோடு, இந்த நம்ம அவுட்டர் ரிங் ரோடு ஒன்று வரும், வண்டலூர் டு மீஞ்சூர். அது டோல் வழியாக வந்தீங்கன்னா ராயப்பா நகர்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 300 ஏக்கர், ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட லேஅவுட். இது ரீசேல் பிளாட் ஒன்று, 26 56 1489 சதுரடி, 30 ஃபீட் ரோடு, சவுத் ஃபேஸிங். சரிங்களா? 25 கேட்குறாங்க, 2500 ஒன்லி. வாங்கி போடுங்க, தேவ வாக்கா நினச்சி வாங்கி போடுங்க. நாளைக்கு குழந்தைகள் வளர்ந்து பெரிய அவங்களா நிற்கும் போது கல்யாணம் இல்லை கல்லூரி படிப்புக்கோ, என்ன மகனை ஒரு டாக்டருக்கு படிக்க வைக்கிறதுக்கோ மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரியல் எஸ்டேட் அப்படி தான் க்ரோத் ஆகிக்கிட்டு இருக்குது. இங்கே இல்லை, எங்கே வாங்கினாலும் அதுதான் கதை. டைரெக்டு ஓனர். சரிங்களா? மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி 2025 ஒரு முயற்சி எடுத்து ஒரு உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி வெறும் 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நம்மக்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஏதாவது ஒன்று வாங்கிடுங்க, ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் ஆயிருங்க. சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்டாக உடனே கட்டுற மாதிரியா, ரெடி டு ஆக்குவேவா, எதாக இருந்தாலும் மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி, அப்புறம் கஷ்டப்பட வேண்டாம். அது தன்னால் வளர்ந்து நிற்கும். உங்கள் குழந்தைங்க வளர்ந்து நிற்கிற மாதிரி அதுவும் வளர்ந்து நிற்கும். எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டிங்கன்னா அருமையான ஒரு வீடு கட்டிக்கலாம். சரிங்களா? நல்லா பக்கத்துலேயே 60 அடி ரோடு, இது 30 ஃபீட் ரோடு. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே பெரிய பெரிய காருக்கு போயிட்டீங்க. ஸோ நமக்கு அந்த பெரிய ரோடு ஈஸி வே. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கிடுங்க. சரிங்களா? தாம்பரம்லாம் இன்றைக்கி 3 மடங்கு அதிகம். 8500ன்றாங்க, 9000ன்றாங்க, 9500ன்றாங்க. கொஞ்சம் மாற்றி யோசிங்க. நிறைய ப்ரொமோட்டர்ஸ் வந்து லேஅவுட் போட்டு 3500 இங்கேயே சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க புது பர்ச்சேஸ். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அவங்களோடது புது பர்ச்சேஸ். இது ரீசேல் பிளாட். ஒரு பிரபலமான ஸ்கூல் கூட ஒன்று வந்திருக்கு. ஸோ கால் பண்ணுங்கள். வரும்போது ஃபேமிலியோடு வாங்க. சும்மா ஒன்றா காமிச்சு அனுப்ப மாட்டோம். உங்கள் மனசுக்கு, உங்கள் ஃபேமிலியோட மனசுக்கு எல்லாத்துக்கும் நிறைவாக இருக்கிற மாதிரி காமிப்போம். சரிங்களா? வாங்குங்கள். நன்றி, வணக்கம்.